தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். நம்மளோட பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பன்னீர். வணக்கம். கூட்டணி குறித்து திரும்பவும் ஒரு சலசலப்பான ஒரு பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு பிறகு திரு வைகோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்றுக்கு பேட்டி கொடுக்கும்போது எங்களுடைய கட்சி கூட்டணி குறித்து திமுக பேசும்போது சில முரண்பாடுகள் வந்துச்சு, அழுத்தங்கள் இருந்துச்சு. நான் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், நான் பிரச்சாரம் பண்ண தொகுதியில தான் திமுக நிறைய ஜெயிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது எதை காட்டுது? இது அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாருங்கிறத காட்டுது, வேற எதுவும் காட்டல. நான் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு இருக்காரு, எங்களுக்கு மற்றவர்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு நிறைய பேசியிருக்காரு. நான் 34 தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணேன், இல்லை 24 தொகுதிகளுக்கு வெற்றி பெற்றிருக்குலாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொந்த தொகுதி சங்கரங்கோயிலே ஜெயிக்கல. அவருடைய சொந்த ஊர் இருக்குல்ல கலிங்கப்பட்டி, அது சங்கரங்கோயில் தொகுதிக்குள்ளே இருக்குது. அந்த தொகுதியில் கூட திமுக கூட்டணி ஜெயிக்கலை. அப்போ வைகோவுடைய சொந்த தொகுதியில் கூட ஜெயிச்சு கொடுக்க முடியாதவராக தானே அவர் இருந்திருக்காரு. இல்லை, மற்ற தொகுதியில் பிரச்சாரம் அவர் மக்கள் நல கூட்டணியில் அமைச்சாங்க. அதில் அவர் எல்லா ஊருக்கும் தான் போய் பிரச்சாரம் பண்ணார். அதில் எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்கினாங்க? மதிமுக அவர் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். அந்த கட்சி இருக்குல்ல, 2011 ஜெயலலிதா 2006லேருந்து 11 வரை கூட்டணியில் இவர் தான் எல்லா போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருந்தார். கடைசி நேரத்தில் தேமுதிகவை சேர்த்துட்டு இவரை கழட்டி விட்டாங்க. தேர்தலிலே பங்கெடுக்க முடியாமல் நிலமையில் இந்த கட்சி போச்சு. அப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணி, அதுலேயும் எம்எல்ஏ இல்லை. கிட்டத்தட்ட 2006க்கு பிறகு 2011லேருந்து 2021 வரைக்கும் 10 வருஷம் அந்த கட்சிக்கு எம்எல்ஏவே கிடையாது. அப்படி இருந்த கட்சிக்கு 2021 தான் 6 சீட்டு கொடுத்து அதில் 4 பேர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த கட்சிகள் தொடர்ச்சியாக பிளவுகள் தான். அதுக்கு பிறகு தான் ஒரு பையனை கூப்பிட்டு வர்றாரு. பல பேர் கட்சியை விட்டு போகிறாங்க. சிவகங்கையில் புலவர் செவந்தியப்பனில் ஆரம்பித்து பூவை பெரியார்னு சொல்லுவாங்க, அவருடைய பையன் டிஆர்ஆர் செங்குட்டுவன், அவர்லேருந்து மல்லை சத்யா வரைக்கும் அந்த கட்சியில் ஓரளவு இயங்கிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் கட்சியை விட்டு போயிட்டாங்க. கட்சி 2021லேருந்து 2024க்கு இடையில ஒரு பெரிய பிளவை சந்திச்சிருக்கு. கட்சியில் ஆக்டிவாக இருந்த பல பேர் அந்த கட்சியாக பல இடங்களில் அறியப்பட்ட பலர் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கட்சி பலவீனப்பட்டிருக்கு. ஏற்கனவே கொடுத்த 6ல் 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அவருக்கு என்ன அழுத்தம் இருந்துச்சு? இப்போ 2021லேருந்து 26 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த சிபிஎம்முக்கும் தான் ஒரு சீட்டு குறைச்சிருக்காங்க, சிபிஐக்கு தான் குறைச்சிருக்காங்க. அவங்க இதே மாதிரி தான் உங்களுக்கும் குறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கூடுதலாக கூட்டணி கட்சிகள் வந்ததுனால குறைக்கப்பட்டிருக்காங்க. இதை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க? 2006 நான் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன், அதனால் எங்கள் கட்சி சில பிரச்சனைகளை சந்திச்சுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி 2006 நீங்கள் 2006 என்ன தவறான முடிவு எடுத்தீங்க? கடைசி நொடி வரைக்கும் திமுக கூட்டணின்னு பேசப்பட்டு மாநாட்டில் கூட அவருக்கு கட் அவுட்லாம் வச்ச பிறகு ஜெயலலிதாவை சந்தித்து 35 சீட் வாங்கிட்டு போனார். அப்போ அந்த இடத்துல நான் பண்ணது தப்பு அப்படின்னு நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பேசுனீங்க. தேர்தலுக்கு பிறகு இப்படி பேசுகிறீங்க. இப்போ எது உங்களுடைய ஒரிஜினல் முகம், எது உங்களுடைய ஒரிஜினல் குரல் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இதில் வருது. இல்லை, அவர் என்ன சொல்கிறாங்க, சில பேர் கட்சி தொண்டர்கள் பேசும்போது நீங்கள் தேமுதிகவுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க, மதிமுகவுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேமுதிகவுக்கு நீங்கள் பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்தீங்களே. மக்கள் நல கூட்டணி இருந்தப்ப தேமுதிகவுக்கு 114 இடங்களுக்கு மேலே கொடுத்தது யார்? இதே வைகோ தானே அந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சாரு. அவர் கொடுத்தார்ல. எதன் அடிப்படையில் தேமுதிகவுக்கு நீங்கள் 114 இடங்களை மக்கள் நல கூட்டணியில் கொடுத்தீங்க? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 112 இடங்களை பிரிச்சுக்கிட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு தானே பாதிக்கு பாதி கொடுத்தீங்க. எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? நீங்களே அவங்க ஒரு வலுவான கட்சிங்க போய் தான் அவ்வளோ சீட்டை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே பிஎல்ஓ லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாட்டில் 3வது அதிகமாக போட்டிருக்கவங்களாம் அவங்க இருக்காங்க. அப்போ கட்சி கட்டமைப்பு ரீதியாக இருக்குது. நீங்களே அதை ஒத்துக்கிட்டு தான் சீட்டு கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி. அப்போ அதை தாண்டி இப்போ விஜயகாந்த் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அனுதாபம் வர வந்திருக்கு. அதிமுக அணியில் நின்று போன தேர்தலில் ஓரளவு டஃப்பு கொடுத்த ஒரே கேண்டிடேட் விஜய் பிரபாகரன் தான் விருதுநகரில். அணைக்கத்தாகிற எதிர்த்து பாஜக அணியில் வைகோ நின்னப்போ கூட இந்த டஃப்பை கொடுக்கல 2014. அப்போ 2014 வைகோவால் கொடுக்க முடியாத ஒரு டஃப்பை, ஒரு பெரிய போட்டியை 2024 விஜய் பிரபாகரன் அதே விருதுநகர் தொகுதியில் மாணிக்கத்தாக்கு கொடுத்துருக்காரு அதிமுக கூட்டணியில் நிற்கிறப்ப. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? உங்களை விட அதிகமாக வாக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவங்க பெரிய கட்சின்னு. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களை விட அதிகமாக அவங்க பிஎல்ஓக்கள் PLA 2 போட்டு வச்சுருக்காங்க. அது தேர்தல் கமிஷன் சொல்லுது. அதை தாண்டி ஒரு அனுதாபம் இருக்குது. அந்த அனுதாபம் வாக்கு வங்கியாகவும் மாறி இருக்குங்கிறது 2024 தேர்தலும் தெரியுது. அப்புறம் வேற என்ன
வந்து இதெல்லாம் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது. நீங்கள் பாட்டுக்கு தேமுதிகவுக்கு கொடுத்தீங்க, தேமுதிகவுக்கு இதே எல்லாருமே சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களே. இதை சொல்கிற எல்லாருமே அந்த 114 சீட்டை கொடுத்தவங்க தான். இப்போ மொத்த எண்ணிக்கை 234 பாதி சீட்டை மக்கள் நல கூட்டணியில் இருந்தப்போ கொடுத்தது தான் சிபிஎம், சிபிஐ, விசிகா, மதிமுக எல்லாமே. ஆனால் இப்போ மட்டும் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதுதான் எதன் அடிப்படையில் கேட்குறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை, மதிமுகவுக்குள்ள பிளவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அது ஒரு முக்கியமான காரணமா எது? குறிப்பாக 2021 பிறகு 21 பிறகு ஒரு பையனை கூட்டு வந்தது. பையனை கொண்டு வந்து முதன்மை செயலாளராக போட்டது. அதில் தான் வந்து கட்சியுடைய முதன்மையான அந்த கட்சியை வந்து வாரிசு பேசி தான் வெளியே போகிறாங்க. அந்த கட்சியில் பல முன்னணி தலைவர்கள் எல்லாருமே வந்து அவர் பையனை விட சீனியர் தான் மல்லை சத்யா. அவர் பையனை விட டிஆர்ஆர் செங்குட்டுவனுக்கு எந்த வகையில் குறைஞ்சு போனார். அவர் பையனை விட பொடா அழகு சுந்தரம், இவர் கூட கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். இவர் கூட பொடா வழக்கில் சிறையில் இருந்தவர். இவர் கூட பொடா வழக்கில் சிறையில் இருந்தவர் தான் புலவர் செவந்தியப்பன், சிவகங்கை மாவட்ட செயலாளர் இருந்தார் நினைக்கிறேன். அப்போ இவர் கூட பொடா சிறை கண்டவர்கள், நீண்ட காலம் 30 வருஷமாக அந்த கட்சியில் உழைத்தவர்கள்லாம் இவர் இருக்காங்க. அதை தாண்டி அதை கொண்டு வரும்போது அவங்க அதிருப்தி சொல்கிறாங்க. அந்த அதிருப்தியில் அவங்க வெளியே போகிறாங்க. அப்போ கட்சிக்குள்ள ஒரு பிளவு வந்து அப்படி தான் வருது. அப்போ அந்த பிளவுக்கு பிறகும் உங்களுக்கு அதே இடம் கொடுக்கணும், அதே சீட்டு கொடுக்கணும்னு எப்படி யார் கொடுப்பா? இதில் குறிப்பாக வந்து மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. முல்லை பெரியாறுலேருந்து ஸ்டெர்லைட் போராட்டங்கள் இருந்து பல்வேறு சமூக போராட்டங்களில் வந்து தமிழ் மண்ணில் வந்து நிகழ்த்தினது ஒரு வைகோ அவர்கள். ஸோ அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து திமுக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல இல்லை, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். அதனால தான் அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க போன தேர்தலில். கிட்டத்தட்ட 1999 திமுக கூட்டணியில் அவர் எம்பியாக போனார். அப்புறம் 2004 அவரே தேர்தலில் போட்டியிடல. அவங்க கட்சியிலேருந்து 4 பேர் போட்டிக்கிட்டு எம்பி ஆகினாங்க. கடந்த காலத்தில் திமுக கூட்டணியின் சார்பாக அவர் எம்பியாக போன பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து 2019 தான் அவர் திரும்ப எம்பியாக போகிறாரு. அப்போ உங்களை ராஜ்யசபா எம்பியாக உங்களை எல்லாருக்கும் போட்டி போட்டாங்க. உங்களுக்கு ஒன்று வந்து போட்டியிடுறதுக்கும் ஒன்றை வந்து ராஜ்யசபாவும் கொடுத்து அது அவருக்குன்னே கொடுத்தது. அதனால தான் அதில் ஏதோ ஒரு சிக்கல் வந்தப்போ கூட அடுத்து என்ஆர் இளங்கோவன் போனார், திரும்ப இவரே தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ அவருக்கான அந்த இடம் தான் அவருக்கு கொடுத்த ராஜ்யசபா எம்பி போன முறை கொடுத்தது. அதை தாண்டி அப்படிங்கிறது இவருக்கு எதன் அடிப்படையில் தேர்தல் அரசியலில் வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கிகளில் இவருக்கு என்ன வலு இருக்குது அந்த அப்படி எடுத்து பார்க்குறப்ப இவங்க எங்கேயுமே வந்து ஒரு சங்கரங்கோயில் இடைத்தேர்தலில் கூட இவங்க ஒரு வலுவான போட்டி அதிமுக கொடுக்கல, அவருடைய சொந்த தொகுதி. அப்போ வலுவான போட்டியை சொந்த தொகுதியிலேயே சொந்த ஊர்லேயே கொடுக்க முடியாத அளவுக்கு அப்போவே 2011 இடைத்தேர்தல் அப்போவே சுருக்கி போன ஒரு கட்சிக்கு எதன் அடிப்படையில் இவங்க கொடுக்கணும்னு திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது அவங்க சின்னத்தில் வந்து நிற்க வைக்கல. இது ஒரு துரதிருஷ்டவசமானது. விஜய்க்கு நான் வந்து ஆதரவு கொடுக்காம போனது. அவங்க சின்னத்தில் கொடுத்துருந்தா இதுவே ஜெயிச்சிருக்காது. ஜெயிச்சிருக்க 2 சீட் இருக்குல்ல, ஒன்று வந்து கடையநல்லூரில் திமு ராஜேந்திரன் ஜெயிச்சிருக்காரு. அந்த தொகுதியில் எதிர்த்து போட்டி போட்டது முன்னாள் அமைச்சர் செந்தூரபாண்டியனுடைய பையன் குட்டியப்பா. அவரை எதிர்த்து ஜெயிப்போம் அப்படிங்கிறது திமு ராஜேந்திரன் அந்த அண்ணன்ட்ட கேட்டாலே கம்மின்னு தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் அந்த தொகுதிக்காரர் கூட கிடையாது. அவர் வந்து சங்கரங்கோயில் தொகுதி, அவர் சொந்த ஊர் வந்து மேலநிலை ஒன்றியத்தில் வரும், திருமலாபுரம். அப்போ தொகுதி மாறி அவரை போட்டியிட வைக்கிறாங்க. ரொம்ப வலுவான வேட்பாளர். அந்த வலுவான வேட்பாளர் உதயசூரியனில் இவரை நிற்க போய் தான், அதுவுமே பார்டர் தான், 1000 ஓட்டுக்குள்ளே தான், 700 ஓட்டுக்கு சிலையில் தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு வலுவான போன முறை திமுக ஆட்சியை பிடிச்சப்ப அங்கே கடையநல்லூரில் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான, ரொம்ப போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே பக்கத்து தொகுதியில் அவர் டாக்டர் கலைக்கதிரவன் போட்டிக்கிட்டார். தென்காசி மாவட்டத்திலேயே திமுகவுடைய அமைப்பு துணை செயலாளர் அன்பகம் கலை வந்து அங்கே இருந்தார். தென்காசி மாவட்டத்திலே தேர்தல் பிரச்சாரம் ஃபுல்லாக இருந்தார். அதனால தான் தென்காசி மாவட்டத்தில் 5 தொகுதியை வெற்றி பெற முடிஞ்சது. அப்படி இருந்தும் வைகோவுடைய சொந்த தொகுதி சங்கரங்கோயில் தோல்வி அடைஞ்சது. அப்போ நீங்கள் உதயசூரியனில் நின்று அங்கே 700 ஓட்டில் தான் வெற்றி பெறீங்க. ஏன்னா ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி. இன்னொன்று வந்து சீர்காழியில் நீங்கள் மதிமுக சார்பாக 96 மதிமுக தமிழ்நாட்டையே மாற்ற போகுதுன்னு எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருந்த காலகட்டம். அன்னைக்கு அங்கே நின்று மதிமுக வாங்கின ஓட்டு 3200 இவ்வளவுதான். 3500 ஓட்டுக்குள்ளே தான் வாங்குறாங்க. 96 பம்பரை உங்கள் தனிச்சின்னத்தில் நீங்கள் 3500 ஓட்டு வாங்கின ஒரு தொகுதியில் 2026 தனிச்சின்னத்தில் நின்றிருந்தால் எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைத்திருக்கும்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை எதன் அடிப்படையில் பேசுகிறீங்க? ஒன்று டேட்டா இருக்கணும், நீங்கள் உங்கள் கட்சி கட்டமைப்பு இங்கே எங்கேயாவது இருந்திருக்கணும். ஒரு அப்படி எதுவுமே இல்லாத இடத்துக்குள்ள நீங்கள் ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு கூட வாங்க முடியாத தொகுதிகளில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. அப்படி வெற்றி பெற்ற இடத்துல நாங்கள் வந்து தனிச்சின்னத்தில் நின்றுருந்தா விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருப்போம், ஒரு துரதிருஷ்டவசமானது இது அப்படின்னு பேசுகிறதே வந்து அடிப்படையில் நாகரிகமே இல்லாது. துரை வைகோ வந்ததுக்கு பிறகு அந்த கட்சி எழுச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து தான் எல்லாத்தையும் எங்கே எழுச்சி ஆகுச்சுன்னு இப்போ அந்த கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட
10 வருஷம் கழிச்சு எம்பி பதவி 2019 திமுக கூட்டணியில் கிடைக்குது. 2006க்கு பிறகு எம்எல்ஏ பதவியும் திமுக கூட்டணியில் கிடைக்குது. 2021 அவர் வர்றாரு. 21 தேர்தலுக்கு பிறகு 24 அவர் வர்றாரு. இந்த இடைப்பட்ட காலம், இதுக்கு பிறகு அந்த கட்சி என்ன பெரிய சாதனை நிகழ்த்திருச்சு? ஏதாவது பெரிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மதிமுகவுடைய எழுச்சி மாநாடுன்னு பெரிய மாநாடு தான் நடத்திட்டாங்களா? பெரிய அளவில் புதுசாக கிளைகளை கட்டி எல்லா மாவட்டத்துக்கு தோறும் அவர் பயணம் போய் கொடியேற்றிட்டாங்களா? என்ன பண்ணிட்டாங்க? கட்சி அவர் எழுச்சி கிடச்சிருக்குன்னா அவர் குறைந்தபட்சம் சங்கரங்கோயிலில் தொகுதிக்கு உட்பட்ட எல்லா கிராமத்துலையாவது, கோவில்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட எல்லா கிராமத்துலையாவது போய் கட்சி கொடி ஏற்றி இருக்கணும்ல. அப்படி எங்கேயுமே கொடி அப்படி எழுச்சியாக நடந்ததாகவோ மாநாடுகள் ஏதாவது பெருசாக நிகழ்த்தினதாகவோ இதுவரைக்கும் நான் எந்த செய்தியும் பார்க்கல. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எழுச்சி பெற்று விட்டதுன்னு இவங்க எதன் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, துரை வைகோ அவர்கள் திருச்சிக்கு விஜய் வந்தப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. மரியாதை நிமித்தமாக போறாரு, அவர் சால்வ் போறாரு. அது வழக்கமாக நடக்கூடிய நடைமுறை தான். அப்போதான் அவர் துரதிருஷ்டவசமானு சொல்றாரு. அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு ஃபீல் பண்றாங்களா? அவருக்கு என்ன நெருக்கடின்னு எனக்கு தெரியல. அவர் தனிச்சின்னத்தில் இருக்கிறாரு. அவர் பார்லிமெண்ட்ல எம்பியாவும் இருக்காரு. இப்போ அவர் 2024 26 வரைக்கும் இருக்கிறார்ல. இந்த 2 வருஷத்துல அவர் பாராளுமன்றத்தில் போய் அதை பேசினாரு, இதை பேசினாரு, அதை சாதித்தார், இதை சாதித்தார், ஏதாவது செய்தி நம்ம பார்த்துருக்கோமா? அப்படி ஒண்ணுமே நம்ம பார்க்கல. பாராளுமன்ற உறுப்பினராகவே நீங்க எதுவுமே அந்த மாதிரி பண்ணலை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரியே அவர் பேசிட்டு இருக்கிறதுக்குல தேர்தல் முடிஞ்சிருச்சு. அவங்க எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருக்காங்க, இவங்க ஆளுங்கட்சியா செயல்பட்டு இருக்காங்க. நீங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, மின்சார பிரச்சனை நடக்குது. இப்போ கடையநல்லூர் தொகுதி வெற்றிக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் பூத் வாரியாக எடுத்து பார்த்தீங்கன்னா வடகரை, கடையநல்லூர் நகரம், இந்த 2லையும் இருக்கக்கூடிய வடகரை பேரூர், கடையநல்லூர் நகரம், இந்த 2லையும் விழுந்த இஸ்லாமியர்கள் வாக்கு தான் திமு ராஜேந்திரனை ஜெயிக்க வைக்குது. ஆனால் இன்னைக்கு பக்ரீத் அப்போ மாடு வெட்டுறது தடுக்கப்பட்டப்ப அது குறித்து ஒரு எம்பியா ஏதாவது பேசினாரா? இல்லை கட்சி தலைவரா வைகோ ஏதாவது பேசினாரா? ஒன்றுமே பேசலை. சீர்காழிலுமே இஸ்லாமியர்களுடைய வாக்கு முக்கியமானது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளுக்குமே எதை இப்போ மேகதாது அணை குறித்து நீங்கள் முதல்வர் அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்னு ஏதாவது அவர் பேசியிருக்காரா? அப்படி எதுவுமே பேசாத அவர் கூட்டணியில் இருக்கிறதே நெருக்கடின்னு எப்படி பேசுறாரு எனக்கு தெரியல. இப்போ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்னர் அவர்கள் திருவள்ளூர் காவியோட போட்டப்ப வைகோ முதல் ஆளாக கடுமையான குரல் எழுப்பினாரு. அவர் கடுமையான குரல் எழுப்பினாரு. ஆனால் முதலமைச்சர் ஏதாவது குரல் எழுப்பினாரா? தமிழ்தாய் வாழ்த்துக்கு போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தார்ல. இந்த நீங்கள் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக, மாநில உரிமைகளுக்காகலாம் ரொம்ப போராட்டங்கள் பண்ண ஒரு தலைவர் அவர். அப்போ இதழ் குறித்தெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எதுவுமே வாய் திறக்கலை. நீங்கள் எப்படி அவரை ஆதரிக்கிறதுக்கு இவ்வளவு துடிக்கிறீங்க? மேகதாது அணைக்கு குறித்து பேசலை, தமிழ்தாய் வாழ்த்து குறித்து அனுமதி தான் கேட்குறாரு, திருவள்ளூருக்கு காவி குறித்தது எதுவுமே பேசலை. அப்புறம் இந்த திருப்பரங்குன்றத்துடைய அந்த ஆவணப்படத்தை தமிழ்நாடு காவல்துறையை விட மேலிடத்து உத்தரவுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டு கொண்டு வரது திருப்பரங்குன்றத்தை முயற்சி பண்றாங்க. அப்புறம் இந்த பக்ரீத் தடை குறித்து முதலமைச்சர் எந்த வாயும் திறக்கலை. அப்போ இது எதுக்குமே வாய் திறக்காத ஒரு முதலமைச்சருக்கு உங்களுடைய கேரக்டர் போராளி கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த எதுக்குமே வாய் திறக்காத இவர் குறித்து நீங்கள் எந்த கேள்வியுமே கேட்காம அவர் கூட சேர்றது தான் உங்களுக்கு உகந்த கூட்டணின்னு வேற நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டாவது, அந்த அமைச்சரவையில் காங்கிரஸ் வேறு இருக்கு. நீங்கள் நீண்ட காலமாக காங்கிரஸ் வேறு தீவிரமாக எதிர்ப்பீங்க. இப்போ கூட நண்டி கட்டு போயிட்டாங்கன்னு அவர் பேசினாரு. அப்போ இப்படி உங்களுடைய எல்லா வகையிலும் முரண்பட்ட ஒரு மனிதரோட போய் சேர்றதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, நீங்க சொல்றீங்க துடிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அது ரொம்ப ஏர்லியரா நீங்க அசியூம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லையா, அவர் தான் எல்லாம் பேசிட்டாரு. எங்களுக்கு நெருக்கடி கொடுத்து விட்டார்கள், எங்களுக்கு எங்க துரதிர்ஷ்டம் ஆகி விட்டது, விஜயை ஆதரிக்க முடியாமல் நாங்கள் வருந்துகிறோம், விஜய்க்கு ஆதரவு கொடுக்க முடியலங்கிறதுக்காக வருந்துற அளவுக்கு இவங்க என்ன நோக்காடு இவங்களுக்கு வந்துச்சு எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சி இந்த இந்த 5 வருஷத்துல நான் கட்சியை வளர்க்க போறேன், நான் ஒரு எம்பியா இருக்கிறேன், இவர் எம்பி ஆனார்ல, அந்த எம்பியே டாக்டர் ரொஹைனாவுக்கு கொடுக்க வேண்டியது. அவங்க தான் திருச்சி ரொம்ப நாளாக கட்சியை வளர்த்தது. தோக்குறப்பெல்லாம் எம்பி எலெக்ஷன்லாம் ரொஹைனா நிப்பாட்டி ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும்போது பையனை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அப்போ நீங்க இந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ள கட்சியை வளர்க்க ஏதாவது வேலை பார்த்தீங்களா? எதுவுமே பார்க்காம நாங்கள் அழுத்தத்திற்குள்ளாகிறோம். என்ன அழுத்தம்? நீங்க இப்போ கூட கூட்டணி விட்டு போகலாம், உங்களை யாரும் பிடிச்சி வைக்க போறதே கிடையாது. மதிமுக கூட்டணி விட்டு போகிறது. 2001 திருமாவளவன் ராஜினாமா பண்ணிட்டு போனோமா, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க. அப்படிலாம் நீங்க ராஜினாமா பண்ண வச்சீங்கன்னா அது உங்க கட்சி தொண்டர்களுக்கு செய்யற துரோகம்.
இப்போ திமு ராஜேந்திரன் ஜெயிச்சிருக்காருல, அவர் காலேஜ் முடிச்சதுலேருந்து வைகோ கூடவே இருக்கிறவர். அந்த கட்சியில் மதிமுகவில் மாநில மாணவர் அணி செயலாளராக இருந்தார், அப்புறம் இப்போ மாவட்ட செயலாளராக இருந்தார், துணைப்பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு. முழுக்க முழுக்க உங்கள் கட்சிக்காகவே உழைச்ச ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அந்த எம்எல்ஏ பதவியை கொடுக்கறதுல உங்களுக்கு அவ்வளவு ஆசையும் அவ்வளவு விருப்பமுமா துரை வைகோக்கு வந்திருக்குன்னா நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ இது யதார்த்தமா பார்க்கும்போது ஒரு ஆளுங்கட்சியாக தாவேகா வந்து உட்கார்ந்துருக்கு. அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதாக ஊடகங்கள் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவர் 107 வாங்கியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி வந்து அவங்களோட போய் சேர்ந்து வெற்றி வாய்ப்புல இணைஞ்சு ஏதாவது மினிஸ்டர் போஸ்ட் இது வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. எங்களுக்கு போகணும்னு விருப்பமா இருக்கு. நாங்க வந்து மந்திரியா எங்க தொண்டர்களும் அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால நாங்க போறோம் அப்படி சொல்லிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு வந்து அழுத்தம் கொடுத்தார்கள், சீட்டை குறைத்தார்கள், எங்களை மதிக்கலை, இப்படி ஏன் வந்து ஒரு வாரமா இந்த டிராமாவை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறேன். போகணும், ஆமாம் போகிறோம், அவ்வளோதானே. நீங்கள் அவங்களுக்கு ஆட்களை ஆதரவு தேவைப்படுது, நான் போய் ஆதரவு கொடுக்க போகிறேன், ஒரே வழி முடிஞ்சதில்ல. அதுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 2019 2026 வரைக்கும் ஒரு 9 வருஷம் டிராவல். இந்த 9 வருஷ பயணத்தை வந்து நீங்கள் ஏன் வந்து கொச்சைப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அதுதான் நமக்கு வந்து இவங்க மேலே கேள்வியாகவே இருக்குது திரும்ப திரும்ப. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, வைகோவினுடைய எழுச்சி அப்படிங்கிறது நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இப்போ பேப்பர்லாம் பார்த்துருக்குறோம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய திமுகவை விட்டு பிளந்து வெளியே போகும்போது ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக இருந்துச்சு. அவர் கூட நிறைய மாவட்ட செயலாளர்கள் போனாங்க, திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள். அந்த எழுச்சி ஏன் வைகோவினால ஒரு சாதிக்க முடியாமல் போனது? அந்த எழுச்சி இப்போ விஜய்க்கு ஊதி காட்டுற மாதிரி ஒரு ஊதி பெருக்குனது தான். அந்த எலெக்ஷனில் தானே சீர்காழியில் 3500 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த தேர்தலில் விளாத்திக்குளத்தில் வைகோ தோத்து தானே போனார். அந்த தேர்தலில் சிவகாசியில் வைகோ தோத்து தானே போனார். நாடாளுமன்ற தேர்தலில் அன்னைக்குமே இவங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல, 6% ஓட்டு தானே வாங்கினாங்க. அப்போ ஊதி பெருக்கினார். திமுகவுக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் ஊதி பெருக்கினாங்களே தவிர கிரவுண்டில் அது வாக்குகளாக மாறியிருக்கான மாறவே இல்லை. அப்போ அன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து லைவ் போடக்கூடிய சேனல்ஸில் இருந்திருந்தா இவங்க எல்லாம் சேர்ந்து எதையாவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப அது போயிடுது. அதுக்கப்புறம் அவர் வந்து தொடர்ந்து கூட்டணியில் தான் பயணிக்கிறார். அப்போ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் அந்த பிம்பம் மட்டும் தான் காட்டப்பட்டிருக்கே தவிர அதுக்கான ரிசல்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. வேற 2014 அவர் தோற்று தான் போகிறாரு. பாஜக கூட்டணியில் நிற்கிறாரு, தனியாக நிற்கிற அதிமுக தான் விருதுநகரில் ஜெயிக்குது. அப்போ அதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? 99க்கு பிறகு அவரே நாடாளுமன்ற தேர்தலில் 2004 சிவகாசியில் சிபிஆர் ரவிச்சந்திரன் ஜெயிச்சார். 99க்கு பிறகு வைகோ தேர்தலிலே பங்கெடுக்கலை. இப்போ வரைக்கும் அவர் ராஜ்யசபா எம்பி தான். அதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷன் தானே அவர் 98, 99 2 நாடாளுமன்ற தேர்தல் தான் அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி 18 வருஷமா அவர் ராஜ்யசபா எம்பி தான் திமுகவுலையும். திமுகவில் தேர்தலில் போட்டி போடும்போது அவர் ஒன்றும் ஜெயிக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வைகோ ஒரு தொகுதியில் போய் நின்னாருன்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிறீங்க. அவருடைய வரலாறுல அவர் 98, 99 2 முறை ஜெயிச்சிருக்காரு. 2004 அவர் தொகுதியில் அந்த தொகுதியில் மதிமுக, அது வந்து தமிழ்நாடே ஸ்வைப்பு. இப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நினைக்கிற திமுக காங்கிரஸ்லாம் இருந்த மன்மோகன் சிங் முதல் முறை பிரதமராக வருது, தமிழ்நாடே ஸ்வைப் பண்ணாங்க. அதில் அவங்க 4 தொகுதி, டாக்டர் கிருஷ்ணன், செஞ்சி ராமச்சந்திரன், எல்ஜி கணேசன், சிபிஆர் ரவிச்சந்திரன் 4 பேர் ஜெயிச்சாங்க. வைகோ மொத்தமாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது 2 முறை, 2 நாடாளுமன்ற தேர்தலில். அதுக்கு பிறகு 2009 தோல்வி, 14 தோல்வி. அவர் டைரெக்டாக போட்டி போடுறது. 16 அவர் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் போட்டி போடுறாரு. இப்போ அதுக்கு பிறகு ஒரு பையன் வந்து இப்போ 21, 24 வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ தேர்தல் அரசியல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணுவார், பார்லிமெண்ட்டில் பேசுவாருன்னா ராஜ்யசபாவை போய் தான் அதிகமாக பேசியிருக்காரு. அப்போ இதுதான் அவருடைய வரலாறாகவே இருக்குது. இதில் அவருக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கல அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இப்போ பேசுறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட போன மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஏன் அவரை விட்டு விலகுனாங்க? அதாவது இந்த கடைசியாக விலகினார்ல மல்லை சித்தியாவோட டிஆர்ஆர் செங்குட்டுவன், அவங்க அப்பா வந்து பக்தவச்சலத்தை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயித்தவர். அப்படி செல்வாக்கான ஒரு இடத்துல இருந்து வந்த ஒருத்தர் இவர் கூட போனார். இன்னைக்கு வந்து அவர் அரசியலில் அடையாளமே இல்லாமல் இருக்கார். ஒரு நல்ல கொள்கைவாதி. இப்படி தான் இப்போ பல பேர் நம்ம வந்து பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். மல்லை சத்யா அவருக்குமே அப்படி தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இப்படித்தான் இவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. இப்படி தான் ஊடகங்களை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ரைட்டு. மதிமுகவினுடைய எதிர்காலம் தான் என்ன? அதுக்கு நிகழ்காலமே இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கு எதிர்காலம் குறித்து கேட்குறீங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? அவருக்கு ஒரு கட்சி இருக்குது, ஒரு தலைவர் இருக்கார், அவரோட வாரிசு கட்சி இருக்குது, தலைவர் இருக்கிறாரு. அந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடையாது முதல்ல. அதாவது அது அங்கீகாரம்லாம் ரத்தாயிருச்சு. அவங்க ரொம்ப நாளாக மக்கள் பிரதிநிதி இல்லை அப்படிங்கிறதுனால 2006க்கு பிறகு அவங்களுக்கு மக்கள் பிரதிநிதி கிடையாது. அப்போ அங்கீகாரம் இல்லாத ஒரு தேர்தல் கட்சியாக தான் அது இருக்குது.
பம்பரம் சின்னம் இல்லாமல் அதனால தான் அவர் தீப்பெட்டியில் நின்னார். அப்போ அந்த கட்சி இதுக்கு மேலே வந்து அப்போ அந்த கட்சி இந்த தேஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு. லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு 2004 அந்த கட்சி தேஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே அவரே சொன்ன 2006 அவர் எடுத்த தப்பான முடிவு, 2011 ஜெயலலிதா அம்மா வந்து கடைசி நேரத்தில் கழட்டி விட்டது. இப்படி பல விஷயங்கள். ஒரு சட்டமன்ற தேர்தலே போட்டிடாமல் அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சட்டமன்ற தேர்தலையே புறக்கணிக்கிற இடத்துல தான் அந்த கட்சி இருந்துச்சு. அதுக்கு பிறகு தப்பிச்சு இவ்வளவு நாள் சர்வே பண்ணது 2019 திமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ளே வந்ததுனால இன்றைக்கி அந்த கூட்டணியை விட்டு அந்த கட்சி வெளியே போகுது. அதுக்கு அப்போ வெளியே போக அவங்க விரும்புகிறாங்க. அப்போ அவங்களா தேடிக்கக்கூடிய அந்த பாதை அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். துரை வைகோ வந்து ரொம்ப துரதிருஷ்டம்னு சொல்லியிருக்காரு. வைகோ எங்களுக்கு நெருக்கடின்னு சொல்லியிருக்காரு. அவர் விஜயோடு இணைய போகிறாரா இல்லை திமுக கூட்டணி? இல்லை, அவர் விஜயோட இணைஞ்சார் அப்படின்னா அதோட அந்த கட்சி விஜயோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. வைகோ அவர்களோடு அந்த கட்சியினுடைய வரலாறு முடிந்துவிடும். வைகோவோடு ஆரம்பித்து வைகோவோடு அது முடிஞ்சிடும். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி பண்ணிடுறேன். நன்றி.